வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொள்ளு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. நல்லா அந்த மாதிரி பொன்னிறத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 5 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காய்ந்த மிளகாய் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து 3 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நான் ஏற்கனவே கொல்லை நல்லா கிரைண்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதிலே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கொள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு சில பேர் கொள்ளு ஜூஸ் குடிப்பாங்க, கொள்ளு தண்ணி. இது குடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலெல்லாம் கையேந்தி பவன் சட்னி போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.